தமிழ் ஃபார்மர்ஸ் நெதர்லாந்து. நான் இங்கே ஒரு கிழமை 10 நாள் வேக்கன்சி போனேன் பரிசுக்கு. அங்கே போட்டு வந்து தோட்டத்தை பார்க்க வாரம் எல்லாம் மழை பெய்யுது, எல்லாம் செழிப்பாக நிற்கணும். நான் நினச்சா வெயிலுக்கு தண்ணி ஊற்ற கஷ்டமாக இருக்குமான்னு நினச்சினான். ஆனால் இங்கே வந்தால் நான் போய்க்கையும் மழை பெய்யாது, இப்போ வரைக்கையும் மழை பெய்து கொண்டு இருந்தது. இன்றைக்கு நல்ல வெதராக இருக்குது. தோட்டத்தை சுற்றி பார்ப்போம். பிஞ்சுகள் பிடிச்சிருக்குது, கொஞ்சம் ஒரு இடத்துக்கு வந்துடுது, மழைக்கு தப்பிட்டுது, ஒரு இடத்துக்கு ஓகே பிஞ்சுகள் இருக்குது. இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்து நாங்கள் தக்காளி 10 நாளைக்கு இப்படி வளர்ந்துருக்கு. நான் நின்றா வளராது, போய் வந்து பார்த்தோன்னா இங்கே வளர்ந்து இருக்குது. நல்ல பூவால் பூத்துருக்கு. எப்படியும் ஒரு 15 கிலோ வரும் துருஸ்த மாட்டோம். கத்தரிக்காண்டெல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து மிளகா கண்டும் கொஞ்சம் வளர்ந்து நிற்கணும். எப்படியும் பின்னடிக்கு காய்க்க வேண்டாம் நினைக்கிறேன். எப்படியும் இந்த வருஷம் 12ஆம் மாதம் மட்டும் வெயில் இருக்குமென்று சொல்லணும், பார்ப்போம். இது வந்து சிலோன் சுரக்காய் இப்பான் வளர்ந்து வருது, பூவல் வருது, எப்படியும் காய்க்கும். நல்லா இருக்குது. பூஞ்சியும் நட்டுருக்கேன் போடுறாங்க. இந்த எல்லாம் சடையன் கீரை இப்பான் முளைச்சி கொஞ்சம் ஒரு கிழமை போனால் பிடுங்கலாம் கீரை. அப்படியே பச்சை பசையாண்டு நிற்கணும். எப்படியும் ஒரு 25 பிடி பிடுங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கரையில் சின்ன கண்டா முளைச்சிருந்தது, என்ன கண்டான்னு தெரியல, தண்டை பாட்டுக்கு வந்தது. இப்போ பூத்து இருக்குது, நல்ல வடிவான பூ. இது என்ன பூவான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நல்ல வடிவான பூ. மத்தளிக்க முளைக்கிற காந்த பழம் என்று சொல்கிறது. இங்கே வந்து புராமர் என்று சொல்கிறது. ஆனால் விலகுண்ண பழம்தான், நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்ல நிற்போம் பழங்கள் கொஞ்சம் இருக்கு. புராமர் இது கடையில் விற்கிறது. இந்த 2 பழம் கொத்து போலதான் பழுத்துருக்கு. ஒரு நாளைக்கு புழுங்க ஒன்று வந்து. தக்காளி சின்ன நான் நட்டது இப்போ கொஞ்சம் வளர்ந்து பூக்குது. நல்ல தக்காளி. இங்கே ஒரு காய் இருக்குது. இந்த முறை கொஞ்சம் பிழைச்சிட்டு இல்லாட்டி குலகுலியாக காய்க்க வேண்டியது. இங்கே வைக்கிறதுக்கு நல்ல சாமான் புளிப்பு தக்காளி. கையால் எல்லாம் பழந்தா பிசிஞ்சு போட்டு ரசத்துக்கு போட்டு வைக்கிற தக்காளி. கோவா எல்லாம் வளர்ந்து வந்துடுது. பொத்திகள் தள்ளு நம்ம வந்து அப்படியே கொஞ்ச நாள் ஒரு மாதம் போக 1 கிலோ 2 கிலோ இதுக்கு வரும். இந்த பொத்தி பாருங்க இப்படி இருக்கும், இப்படியே விரிஞ்சு வருது. ஆனால் இந்த நிலையில தான் புறா தின்னுது வந்து சாப்பிடுதாண்டு காவத்தை பிடிச்சி கட்டி வச்சுக்கணும். ஆனால் அவர் கட்டினபடியே அப்படியே இருக்கிறார். அதில் திறத்துறத ஒன்றுமே நோக்கம் இல்லை. அது புறாவுக்கு தெரிஞ்சுட்டு போகல, இவர் சும்மா தான் இருக்காராண்டு. நான் இங்கே இல்லை, ஓஞ்சி சின்னனாக இருந்தது. இங்கே வேற என்னில் பார்க்க வளர்ந்துட்டோம், எல்லாரும் எல்லாம் வளர்ந்து வந்துடணும். நல்ல இல்லை இருக்குது. எரு போட்டது பிசிகண்டு வரணும். வெயிலும் மழையும் வந்தோடனே ஒரு கணக்கான பருவத்துக்கு வரணும். எப்படியும் இன்னும் ஒரு 15 நாளையில் கிண்டலாம். அதுக்குள்ளே மிளகா கண்டம் வச்சிருக்கோம். இது ஸ்ரீலங்கன் சின்ன வெங்காயம் தானே, ஆனால் பூ குத்தாது. பூ எல்லாம் ஆஞ்சு சமைச்சு போட்டோம். இனி கேதான் வர போகணும். இன்னும் ஒரு 20 நாள் செல்லணும். 3 மாதத்துக்கு பயிர் தானே. டூட்டி சின்னனாக இருந்தது 10 நாளைக்குள்ள எவ்வளோ உயரமாக வந்துடுது. கிழங்கும் வந்துடுது. இங்கே கிழங்கு எல்லாம் வந்துடுது. ஒரு கிழங்கு 1/2 கிலோவுக்கு மேலே வரும். இவ்வளோ முடிங்கினாலே 10 கிலோ கிழங்கு பிடுங்கலாம். வீட்டுடி கொஞ்சம் விலை தான் இப்போ கடையில் எல்லாம் பண்ணி சாப்பிட்ற. வாழை மரம் சண்டு வரார். கத்தரிக்காண்டு போய் ஒரு கிழமைக்கு முதல் தான் வச்சு நாங்கள்
ஒரு ஆளத்துக்கு மழை பெய்த வரையா நிற்கணும் அப்படியே. பதினெட்டு கண்டு வச்சிருக்குது. 18 காய்ச்சா இருந்தலாம். கண்டு சிலோனுக்கு சிலோன் அது சிலோன் தக்காளி செஞ்சு பிடிச்சிருக்கு. நான் வரைய வேக்கன்சிக்கு போன வருஷம் கொண்டு வந்து விட்டதாட்டு முளைச்சது. முளைச்சி இல்லை நல்லா அவ்வளோத்துக்கு வந்துடுது. இதுதான் கொஞ்சம் முன்னுக்கு நிற்கிற வழியா பசுமை கூட வச்சுட்டு வச்சுறாங்க. இது போஞ்சி எல்லாம் நல்லா வந்துடுது. கத்தரி எல்லாம் அங்கே கூட்டுக்கான் வச்சுட்டு வெளியில் எடுத்து வச்சிருக்கு. எல்லாம் பூக்க துவங்கிட்டோம். காயல் இது வேறு கொஞ்ச நாளில் வரும். அது சினபோன் பூத்துடுது. நல்லா இருக்கும். மிளகாய்க்கண்டல் நட்டுறாங்க. அப்படியா கொஞ்சம் வளர்ந்து வந்துடணும். தங்கண்ட வாட்டிலேயே கொடியேறி பந்தலுக்கு போகின்றது. பூவும் வந்திருக்குது. பிஞ்சுகளும் பிடிச்சிருக்கு. சில பிஞ்சுகளும் வந்திருக்கு. இந்த மழையும் வெயிலுமாகத்தான் கொஞ்சம் வலுதாக போகுது. சில கண்டுகள் மஞ்சளாக அடிக்கிறது. அவர்கள் பிடிச்சி கட்டணும். சந்திப்போம். நன்றி, வணக்கம். சந்திப்போம். ஓகே.